ஹே ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம சின்ன திரை நடிகை ஒருத்தி இருக்காங்க இல்லையா, ரீசெண்டாக வந்து இந்த எலக்ட்ரிக் பில்லெல்லாம் வந்து சர்ச்சையில் மாட்டினாங்க. அவங்க ஆல்ரெடி தளபதி மிகப்பெரிய ஃபேனு. எலெக்ஷன் அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வின் பண்ணப்போ முதல் கையெழுத்து, சிஎம் ஆனது முதல் கையெழுத்து வந்து 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் கொடுத்தாரு அப்படின்றதுக்காக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டை போட்டு வைரலாக பரவச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு போஸ்ட் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் இந்த வீடியோ பண்ணேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்தாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து கரண்ட் பில்லை வந்து ரொம்பவே அவதிப்படுறாங்க. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகுது. எனக்கு இதை பற்றி முழுசாக வந்து அவேர்னஸ் இல்லாமல் அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த வீடியோக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது சோஷியல் மீடியாவில் நியூஸ் சேனல் எல்லாமே வந்து வைரல் ஆச்சு. பட் இருந்தாலும் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு இருக்காங்க பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில், அதாவது ஸ்லீப்பர் செல்ஸ்னே சொல்லுவோம். எங்கே இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம தளபதி சிஎம் ஜோசப் விஜய் மற்றும் மேரியா வில்சன் மற்றும் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மன்மத நன்றின்னு சொல்லுவாங்களா, இன்னொன்று வந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனா போண்டாவாயை வச்சுட்டு பேசினாங்க பார்த்தீங்களா. இவங்களுக்கெல்லாம் எதனா ஒன்றுனா விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்துடுறாங்களா, இல்லை ஐடி விங்கில் வந்து ஃபேக்கான அக்கௌண்ட்ஸ் போட்டு இந்த மாதிரி தாக்குறாங்களான்னு தெரில. டிவிகேக்கு எதிராக பேசினாலும் சரி, யாரை பேசினாலும் இவ்வளோ பெரிய இவங்க சோஷியல் மீடியா பர்சன் பேசினாலும் வந்து முட்டை கொடுக்க வருவாங்க. அசிங்கமாக கமெண்ட்ஸில் வந்து கழுவி ஊற்ற வருவாங்க. பெண்களா ஆண்களா சின்ன பசங்களா பெரியவங்களா முதியோர்களை யாராக இருந்தாலும் டிவிகேக்கு எதிராக பேசினா அவங்கள சோஷியல் மீடியாவில் அம்மா எல்லாம் கெட்ட வார்த்தை, இருக்கிற கெட்ட வார்த்தை இல்லாத கெட்ட வார்த்தைலாம் ஆட் பண்ணி உருவாக்கி திட்டா வருவாங்க சோஷியல் மீடியாவில். பட் அவங்க மேலே புகார் கொடுத்தாலும் யாரும் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நம்ம இப்போ பற்றி பேச தேவையில்ல. பட் அதே சின்ன திரை ஒரு ஆக்ட்ரஸ் வந்து மறுபடியும் அவங்க இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸு ஃபேஸ்புக் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது இவங்க ஹஸ்பண்டெல்லாம் வந்து திமுககாரு, டிஎம்கே கட்சியில் இருக்கிறவங்க. அதனால தான் இந்த மாதிரி வந்து சும்மா ஒரு பொய் வீடியோ போட்டிருக்காங்க. ஃபேக்கான ஒரு நியூஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் இவங்க ப்ராப்ளம் ஆகிறதுக்கு விஜயை வந்து இமேஜை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னு விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் நிறையா திட்டுனாங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் டேக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சின்ன திரை இந்த நடிகையும் அவங்க கணவரும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஸ்டாலின் கிட்ட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஃபோட்டோலாம் எடுத்து அப்லோட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சின்ன திரையும் அவங்க அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து இன்னொரு வீடியோ மறுபடியும் அப்லோட் பண்ணாங்க. பாருங்கள், இதில் நாங்கள் பொய் சொல்லலை, நாங்கள் டிஎம்கே கட்சிக்காரர் இல்லை, ஆக்ட்ரஸாக இருக்கிறதுனால நாங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரினால எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துப்போம், நாங்கள் யாருக்கும் வந்து சாதகமாக நாங்கள் பேசலை. நீங்களே நியூஸில் பார்த்துருப்பீங்க, நிறையா பவர் கட் ஆகுது, இபி பில்லெல்லாம் அதிகமாக வருதுன்றதுனால தான் நாங்கள் இந்த வீடியோவே போட்டோம். எங்களுக்கும் வந்து நிறையா வீடியோஸ் எங்களுக்கும் இபி பில்லு நிறையா வந்திருக்கு. லாஸ்ட் 3 மந்த் பிஃபோர் நாங்கள் கம்மியாக தான் கட்டினோம், 3000 2500 தான் கட்டினோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5000 கட்ட சொல்கிறாங்க, அவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு ஃபோன்பேமே ஜிபேயில் அவங்க கட்டின பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க கணவரே ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் பிஃபோர் நாங்கள் எவ்வளோ பே பண்ணோம் இபி, இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டிருக்குன்னு. இது ஒரு வைரல் ஆனதுக்கப்புறம் இபி, அதாவது கவர்மெண்ட் இபிலேருந்தே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட. சரி, உங்களோட மீட்டர் நம்பர் கொடுங்க, லாஸ்ட் மந்த் நாங்கள் எல்லாம் செக் பண்ணி டேட்டா பேஸ் சொல்கிறோம் அப்படின்னு கால் பண்ணியிருக்காங்க. இதுமாரி ஃபேக்கான நியூஸை சொல்லாதீங்க, இருந்தாலும் வந்து புகார் கொடுங்க, நாங்கள் வந்து ஜீரோவாக விசாரித்து என்னன்னு சொல்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் பட் அவங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, உண்மையிலுமே இவங்க வந்து இபிலேருந்து தான் கால் பண்ணுறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு சந்தேகன்றதுனால நாங்கள் சரியாக ஆன்சர் பண்ணலை அப்படின்னு அந்த காலை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் காலை வந்து போகாத மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது மக்களே, ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் பிரபலமாகறதுக்கு யாரோ ஒரு விஜய் பேரோ த்ரிஷா பேரோ யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் கருத்து சுதந்திரம் இல்லை, யாருக்குன்னா பற்றி நம்ம சாதகமாக பேசினாலும் சரி, இல்லை விஜய் வந்து இப்படி பண்ணுறாரு, த்ரிஷா வந்து ஃப்ரெண்ட் சீட்லேயே கொண்டு வந்து உட்கார வணக்கம் வைக்கிறாரு, அவங்களையும் வணக்கம் வைக்கிறாங்க. இந்தியாவிலே இந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரோ கூத்தாடியை கூட்டின்னு வந்து வப்பாட்டியை கூட்டின்னு வந்து உட்கார வைக்குவாரா,
அதுவும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அவங்க விஜய் அவங்க அப்பா ஒயிட்டு, விஜய் அவங்க அம்மா வந்து க்ரீனு. சாஃப்ரான் ஒயிட் அண்ட் க்ரீன்ற மாரி தேசிய கொடி கலரை வந்து ட்ரெஸ்ஸிங் கூட கூட்டிகிட்டு வந்து ஃப்ரண்ட் பேஜில் உட்கார வச்சுருக்காருன்றதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. பட் இது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் தவறான வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிஎம் விஜய் ஒரு பர்சனலாக இருக்கிற ஒரு பொண்ணை வந்து கூத்தாடின்றதும் இல்லை வப்பாட்டின்றதும் அவங்களோட பர்சனல் விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறதும், அந்த பேசுகிறதுனால அவங்களோட சேனல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ இல்லை அவங்க பிரபலம் ஆகிறதுக்கோ பேசுகிறதுனால இதில் எந்த யூஸும் இல்லை. சோஷியல் மீடியா வந்து சுதந்திரம் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பட் என்ன தவறு செஞ்சால் தவறுன்னு சொல்லணும், சரி செஞ்சால் சரின்னு சொல்லணும். இதுக்கு தான் சோஷியல் மீடியா. குறிப்பிட்டு ஒருத்தருக்கு எப்பயுமே நாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. நாம் சப்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லைன்னு முதல்ல இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு நாம் எவ்வளோ நாம் சொன்னாலும் விஜய் வந்து கேட்க போகிறதில்ல. அவருக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒருவேளை அந்த த்ரிஷாவை வச்சு நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவிலையோ இல்லை நியூஸ் சேனல்லையோ நார்த்து சைடு இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நார்த்து குறி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கசகசப்பு போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். சவுத்தில் இப்போ இருக்காரு. அடுத்து பிஎம்முக்காக வந்து பிரச்சாரம் போயிட்டுருக்கு. நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா விஜய் சர்க்கார் பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், பேபுலஸ், கிரேட், எல்லாம் கிழிச்சிட்டார், எல்லாம் முடிச்சிட்டாரு அப்படின்னு நார்த் சைட்லலாம் வந்து சில சோஷியல் மீடியாவில் வந்து விஜய் தளபதி கோன்சா ஐசா கர்தியா ஐசா கர்தியா ஓ பைசா நை देता है, वो करप्शन पूरा ख़त्म कर दिया, वो ऑपोजिट डीएमके वाला पूरा ख़त्म कर दिया, बहुत डीएमके लूट कर दिया पैसा, वो तलपति विजय आपको पूरा मार दिया, जेल में डाल दिया, वो अच्छा सीएम है, बहुत अच्छा सीएम है, ब्यूटीफुल सीएम है, यंगर सीएम है, वो भी वंडरफुल सीएम है ना ஆல்ரெடி நார்த்தில் இந்திக்காரங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுத்தா தான் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம விஜய் விஜய் எங்கே பார்த்தாலும் விஜய், நார்த்லேயும் விஜய், சவுத்லேயும் விஜய், கேரளாலையும் விஜய், கர்நாடகாலையும் விஜய், தமிழ்நாட்டிலையும் விஜய், எல்லா இடத்துலையும் அந்த விஜய் 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 தமிழ்நாடு சிஎம் விஜய் விஜய்னு சொல்லணுன்றதுக்காகவே ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறாரோ நம்ம தமிழ்நாடு சிஎம்ன்றது நம்மளுக்கு. எனக்கு என்னோட கருத்து நான் அப்படி சொல்கிறோம். எது உண்மை எது பொய்னெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களோட அரசியலுக்கு அவங்களுக்கு இருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும். அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. நாம் சொல்கிறதுனால எதுவும் சேஞ்சஸ் எல்லாம் வராது. நம்ம சேஞ்சஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஒரு தடவை தான். நம்மளோட சேஞ்சஸ் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அவங்க என்ன பண்ணாலும் 5 வருஷம் வரைக்கும் நம்ம ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கேமரா முன்னாடி அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் பேசுகிறான், அவன் பேசுகிறான், இவன் பேசுறது நீங்கள் அம்மா ஆத்தா பேசின்னு இப்படியே தான் திரும்பின்னு உங்கள் பொழப்பே வந்து நாரடிச்சுட்டு கிடக்கணும். ஸோ ஒன்று மட்டும் நான் சொல்கிறோம், கருத்தாக பாருங்கள், உண்மையாக சொல்லுங்கள், பொய்யா சொல்லுங்கள். நீங்களே ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி தப்பை வந்து சரியாக வந்து தப்பாக க்ரியேட் பண்ணாதீங்க. அதை தான் நான் சொல்ல வரோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் மேலே நிறையா நம்பிக்கை இருக்குது, அவர் நல்லது செய்வார்னு. ஆனால் கொஞ்ச நாளாக அவர் நடவடிக்கையும் அவர் பேச்சும் அவர் கூட இருக்கிற எம்எல்ஏகள் எல்லாம் பேசும்போது எங்கேயோ அவர் கரெக்டாக இருந்தாலும் அவங்க சுற்றி இருக்கிறவங்க வந்து அவர் நேமே ஸ்பாயில் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ விஜய் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை அவருக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரில. நேற்று ஒரு வார்த்தை விட்டார், நீங்கள் வந்து சிஎம் என்னை ஆக்கிட்டீங்க, அண்ணா தம்பி அக்கா அம்மா எல்லாரும் என்னை ஆக்கிட்டீங்க, இதுதான் முடிஞ்சிருச்சு உங்கள் வேலை, இனிமேல் என் சிஎம் ஆகிட்டு பிறகு எங்கள் வேலை முடிஞ்சுன்னு போயிடாதீங்க, இனிமேல் தான் நீங்கள் என் கூடவே இருக்கணும். எதை பற்றி சொல்கிறேன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்காக ஓட்டு கேட்குறாரு. உள்ளாட்சி தேர்தலையும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு. போடுறதும் போடாதும் மக்கள்கிட்ட அந்த முடிவே இருக்குது. ஸோ மக்களே, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொன்னோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திப்போம். வணக்கம், நன்றி.